அது நல்ல அடையாளம் தானே. சாதி எதிர்ப்பு படம் எடுப்பார் மாரி செல்வராஜ்னு ஒரு அடையாளம் இருக்குது எனக்கு. எப்போவுமே மாரி செல்வராஜ் வந்து சாதி மதத்தையும் எதிர்ப்பார். அவர் எப்போ பார்த்தாலுமே சாதி எதிர்த்தே படம் எடுப்பார்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அடையாளத்தை நிரூபிக்க தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். அதனால் அந்த அடையாளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தொடர்ந்து மாரி செல்வராஜ் வந்து சாதி எதிர்த்தே படம் பண்ணுவார் அப்படிங்கிறத என்னோட அடையாளம் நினைக்கிறேன். நான் ஐ லவ் அந்த அடையாளம். நிறைய சர்ச்சைகள் ஏற்படுதா, நிறைய கொண்டாட்டங்கள், நிறைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா. ரெண்டு ஒப்பீடு பார்க்கணும். மக்கள் ஆதரவு நிறைய இருக்கா, சர்ச்சைகள் நிறைய இருக்கான்னு கேட்டால் மக்கள் ஆதரவு நிறைய இருக்கனால தான் தொடர்ந்து நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்கள் என்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் என்னை நம்புகிறாங்க, எல்லா கிரிட்டிக்ஸும் என்னை நம்புகிறாங்க. தொடர்ந்து மக்கள்கிட்ட நான் செயல்பட்டுட்டே இருக்கேன். வந்து மக்களோட விலையெல்லாம் இல்லை, மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அதை ஏற்றுக்காங்கன்னு அர்த்தம். அதனால் என்னென்னா நீங்கள் வந்து எப்போ நீங்கள் என்ன மாதிரி கருத்தை சொன்னாலும் சரி, மக்கள் ஏற்றுக்கல அப்படின்னா நீங்களாவே விலகி ஓடிடுவீங்க, விலகி போயிடுவீங்க. மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் நம்மளை திசை திருப்ப முடியாது யாருமே. ஒருத்தரை மக்கள் பயங்கரமாக ஏற்றுக்கும் போது அவனை திசை திருப்பதுக்காக பண்ணுற வேலைகளை நம்ம மைண்டில் ஏற்றிக்காமல் நம்ம மக்களை நோக்கியே பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட படைப்புகள் மக்களை நோக்கியே பயணிக்கும். என்ன சொல்லணும் நான் அதுக்கு என்ன சொல்லி புரியுங்க இல்லை. அதான் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய படங்கள் பற்றியான விமர்சனங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான், திருப்பி அந்த படத்தை போய் அமைதியாக யாரையும் சேராமல் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, யாராவது உங்களுக்கு தப்பான கண்ணோட்டத்தை விளைச்சாங்க அப்படின்னா, டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் யாருக்கும் தெரியாமல் தனியாக போய் படத்தை பாருங்கள், உங்கள் எண்ணம் மாறும். ஏன்னா நீங்கள் இன்னொருத்தர் சொல்லி படம் பார்க்கறது இல்லாமல் நீங்கள் மாரி செல்வராஜ் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம், தனியாக போய் பார்ப்போமேன்னு சொல்லி தனியாக உட்காந்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கருத்து மாறும். நன்றி.